அஸ்ஸலாமுஅலைக்கும். வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் காலேஜ் விட்டு வந்துட்டு தொலைதாச்சு. கோன் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ நேற்றே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். டை ரிலீஸ்க்கு டைம் வேணுங்கிறனால நேற்று நைட்டே ரெடி பண்ணிட்டேன். சம்மருங்கிறனால ரொம்ப சீக்கிரம் டை ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியாச்சு. அதை பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். நம்ம கோனுக்கு ஸ்டெயினுக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதை போல் வேணும்னு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். சரி, இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ரெட்டை வச்சு ஒரு டிஷ் பண்ணேன். அடிக்கடி அம்மா செய்வாங்க. ஸோ அதை பார்த்து இன்றைக்கி நானே ட்ரை பண்ணேன். ப்ரெட்டு, எக்கு, மில்க்கு, சுகர் இந்த 4 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக்கில் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நெய் போட்டு மில்கில் ப்ரெட்டை 2-3 வாட்டி நல்லா டிப் பண்ணி பேனில் போட்டாச்சு. நம்மளுக்கு இப்படி ஃபஸ்ட் வாட்டி செய்கிறப்ப சூப்பராக தான் வரும். நெக்ஸ்ட் வாட்டி செய்கிறப்ப தான் வச்சு சொதப்பிடும். இந்த வாட்டியுமே அப்படி தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி நான் பேனில் போட்டு எடுத்துட்டேன். ஃபஸ்ட் வாட்டி போடுறப்போ மில்க்லேயே ப்ரெட் அப்படியே முழுகிடுச்சு. அடுத்து போடுறப்ப நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக சாஃப்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இது. நான் ப்ரெட்டை போட்டு ஒரு ஸ்பூன் அந்த மில்க்கை ஊற்றினா இனிமேல் சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே அழகாக எடுத்து வச்சுட்டு தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு நோம்பு திறக்க போயாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் நோம்பு கஞ்சி, எனக்கு பிடிச்ச ரோஸ் மில்க், அப்புறம் இது நேம் என்னன்னு தெரில, பட் நல்லா இருந்துச்சு. சிக்கன்லாம் போட்டிருந்தாங்க. அம்மாக்கிட்ட கேட்டால் அவங்களுக்குமே தெரில. அப்புறம் மில்க் ப்ரெட்டு, டேட்ஸு. இன்றைக்கி இஃப்தாருக்கு இதுதான் செஞ்சாங்க. நோம்பு திறந்துட்டு கொஞ்சம் ரெக்கார்ட் எழுதுகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதை எழுதிட்டு இருந்தேன். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு.